வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஒரு 21 நாளைக்கு முன்னாடி நடக்கவே முடியாம வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாங்க. நிமிரவே முடியாது. ஆமா, நிமிர்ந்து நடக்க முடியாது. குனிஞ்சே நடந்துட்டு இருந்தேன். எம்ஆர்ஐ ஃபைலோட வந்திருந்தோம். ஆமா ஆமா. சரி, உங்க ஹிஸ்டரி சொல்லுங்க. இங்க வந்தோம், என்ன கம்ப்ளைண்ட்காக வந்தோம், வேற எங்கெல்லாம் பார்த்துருந்தோம்? ஓகே, எனக்கு என்ன இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப நாளாவே இருக்கு. ஓகே. எப்பப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அப்போல்லாம் சிவியராக பெயின் வந்துடும். நம்மளால நிமிர்ந்தும் நடக்க முடியாது, குனிஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி உங்களை வந்து பார்த்தேன். நீங்கள் செக் பண்ணீங்க ஃபஸ்ட்டு. ஆமாம். நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேராக படுத்துக்கிட்டு என்னால் காலை கூட லிஃப்ட் பண்ண முடியல, 2 காலையும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லாக க்யூர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இப்போ 21 days முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் டு நார்மல் மாதிரி எல்லாம் கம்ஃபர்டபுளாக எல்லா வேலையும் செய்ய முடியுது. ஓகே. இப்போ படுத்துட்டு காலை தூக்குறதெல்லாம் முடியும், அதில் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே நம்மளால காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, தூக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே செகண்ட்லேருந்து சரியாயிடுச்சு. இப்போ டே பை டே ரெக்கவர் ஆகி இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு. இப்போ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிக்கணும், ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கணும். மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வண்டி ஓட்டக்கூடாது, நீங்க குனிஞ்சு நிமிரக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வெயிட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹெவி வெயிட் மட்டும் லிஃப்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு 10 days ஒன்ஸ் மட்டும் வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட். அது வந்து ஒரு 1 month 1.5 month 10 days ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் மட்டும் வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது எத்தனை நாளைக்கு எப்படி வரணுங்க? சும்மா ஒரு 1.5 month. அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்களே ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே. மற்றபடி சாட்டிஸ்ஃபைடு ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ. இதுக்கப்புறம் காலைல எழுந்திருக்கும் போது அந்த வலி இருக்கு, எந்த வலி உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது முதுகு வளைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, போனிட்டே நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் இருக்கவும் இருக்காது. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.